அனைவருக்கும் வணக்கம். வீட்டின் முன் திருஷ்டி பூசணிக்காய் கட்டுவது ஏன்? இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து மந்திர பர்வதம் என்ற மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கடலிலிருந்து பல அரிய பொக்கிஷங்கள் வெளிப்பட்டன. அப்படி வெளிப்பட்ட ஒன்றுதான் மரணமே இல்லாத வாழ்வு தரக்கூடிய அமிர்தம். இந்த அமிர்தம் யார் யார் சாப்பிடுவது என்பதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியே கடைசியில் போராகவும் மாறத் தொடங்கியது. இதை பார்த்த திருமால் ஒரு உபாயம் செய்து தன்னை மோகினியாக உருமாற்றிக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்தார். இந்த அழகிய மோகினியை பார்த்தவுடன் அசுரர்கள் சிறிது அமைதி கொண்டார்கள். அந்த நிலையை பயன்படுத்தி திருமால் அமிர்த கலசத்தை தன்னுடன் வைத்து கொண்டார். அதோடு தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையாக அமர வைத்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் தந்தார். இதை கண்ட அசுரர்கள் மிகவும் கோபம் கொண்டனர். இதில் ஒரு சில அசுரர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரிடமும் தவம் இயற்றி வரங்கள் வாங்கி வந்து தேவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அப்படி வரம் வாங்கியவர்களில் கூச்மாண்டன் என்ற அசுரனும் ஒருவன். இவன் மகாலட்சுமி வடிவத்தில் இருக்கிற கூச்மண்டா தேவியோட பக்தன். கூச்மாட்டா என்றால் சமஸ்கிருதத்தில் பூசணிக்கொடி என்பதாகும். பூசணிக்கொடி அதன் இலைகள் போன்றவற்றில் உரோமம் போன்று காணப்படும். அதுபோல் இவன் உடல் முழுமைக்கும் பூசணிக்கொடியில் உள்ளது போன்ற உரோமங்கள் இருந்ததால் கூச்மாண்டன் என்ற பெயர் பெற்றான். கூச்மாண்டன் திருமாலிடம் நிறைய வரங்கள் பெற்றவன். அதனால் எவருக்கும் பயப்படாமல் 1000க்கும் அதிகமான தேவர்களை பிடித்து வந்து சிறையில் அடைத்தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தினமும் திருமாலை வழிபட்ட பின்புதான் எந்த காரியத்தையும் தொடங்குவான். இது இவ்வாறிருக்க ஒரு சமயம் தேவலோக பெண்களையும் பிடித்து வந்து சிறையில் அடைத்து விட்டான். இந்திரனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. நேரே திருமாலிடம் ஓடினான் இந்திரன். கூச்மாண்டன் செய்யும் அநியாயங்களை எடுத்துரைத்தான். அதற்கு திருமாலும், இந்திரா, நீ அவனுடன் போரிடு, தக்க தருணத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டார். இந்திரனும் போரைத் தொடங்கினான். இதை பார்த்த கூச்மாண்டன், வா இந்திரா வா என்று சந்தோஷத்துடன் போர்க்களம் சென்றான். இவனை பார்த்தவுடன் தேவர்படை பின்வாங்கியது. இந்திரன் பயந்தே போனான். திருமாலை எண்ணி வழிபட்டான். திருமாலும் படைக்கு தலைமையேற்று அசுரர் கூடத்தை அடியோடு சாய்த்தார். கூச்மாண்டன் ஒருவன் மட்டும் போர்க்களத்திலே நின்றான். தைரியமுடன் திருமாலை எதிர்த்து போராடினான். கடைசியில் திருமாலின் அம்பு கூச்மாண்டன் மார்பை துளைக்க மண்ணிலே சாய்ந்தான். உயிருக்காக போராடினான். தான் செய்த தீமைகள் எல்லாம் மனதிலே எண்ணினான். திருமாலிடம் சரணடைந்தான். பகவானே, நான் செய்த தீமைகள் அனைத்தையும் மன்னித்து எனக்கு நற்கதி வழங்க வேண்டுமென கெஞ்சினான். அதோடு, பகவானே, நான் உன்னுடைய பக்தன், எல்லோரும் என்னை நினைக்கும் வண்ணம் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்றும் போராடினான். பகவான் சிரித்துக்கொண்டே, கூச்மாண்டா, நீ என்ன நல்ல காரியம் செய்தாய் என்று கேட்டார். அதற்கு கூச்மாண்டன், பகவானே, நான் பூலோக மக்களுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. அதோடு என்மேல் உள்ள பயத்தால் எந்த அசுரனும் பூலோக மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை என்று பகவானிடம் கெஞ்சினான். திருமாலும் அவன் சொன்ன விளக்கத்தை ஏற்று, கூச்மாண்டா, பூலோக மக்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி தீர வாசலில் பூசணிக்காயை கட்டி தொங்க விடும்போது அதில் உன்னுடைய உருவத்தை வரைவார்கள். தீய சக்திகளை போக்கும் அந்த பூசணிக்காயை தலையை சுற்றி உடைப்பார்கள் என்ற ஒரு வரத்தை அவனுக்கு அளித்தார். இதை கேட்ட கூச்மாண்டன் சந்தோஷமாக உயிரை விட்டான். அதன்படிதான் புதுமனை புகுதல், வியாபாரம் தொடங்குதல், அமாவாசை போன்ற நிகழ்ச்சிகளின் போது கூச்மாண்டன் நினைவாக பூசணிக்காயை கட்டுவது, உடைப்பது போன்ற செயல்கள் இன்று வரை தொடர்ந்து செய்யப்படுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.